பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மதிப்புக்குரியவங்களே, செய்வினை பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி தான் நாம் சொல்கின்றோம். நிறைய ஆளுகள், நிறைய மனிதர்கள், நிறைய குடும்பங்கள் இந்த செய்வினை பிரச்சனையினாலே பாதிக்கப்படுகின்றார்கள். அந்த செய்வினை கோளாறினால், அதனுடைய அந்த ஆபத்தினால் வாழ்க்கை தொலைத்துவிட்டு தவிக்கின்றார்கள். மனிதர்களுக்கு உடம்பால் பாதிக்கப்படுகின்ற செய்வினையால் வருகின்ற உடம்பு பிரச்சனைகள், நோய் நொடிகள், தொழில் பிரச்சனைகள், தொழிலில் வருகின்ற பிரச்சனைகள், தொழில் இல்லாய்மை, தொழில் இருந்தாலும் அது முடக்கங்கள், தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாய்மை, மனத நிம்மதி இல்லாய்மை, குடும்பத்திலே பிரச்சனை, எப்பவும் சண்டை சத்ரவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வெளியிலிருந்தும் சமூகத்திலிருந்தும் எல்லாம் விரோதங்கள் வந்து கொண்டு இருக்கின்றது. நிறைய பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு விடுகின்றன. செய்வினையால் வருகின்ற எல்லா பிரச்சனைகளும், அது தொழில் தடையாகட்டும், கல்யாண தடையாகட்டும், குடும்ப பிரச்சனையாகட்டும், எந்த மன ரீதியாகவோ உடம்பு ரீதியாகவோ எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செய்வினை என்கின்ற பிரச்சனை வந்தாலே பெரிய ஆபத்து தான். அதிலிருந்து எப்படி விடுபடலாம்? அதில் சிக்கி வாழ்க்கை சீரழிந்து விடுகின்ற மனிதர்களுக்கு ஒரு நிம்மதியாக, ஒரு ரக்ஷையாக அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதை பற்றி தான் சொல்கின்றோம். இது மாதிரி நிறைய நல்ல நல்ல காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுகின்ற காரியங்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கு நம்மளுடைய இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதற்கு மறந்து விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்வினையால் பாதிக்கப்பட்டு தவிக்கின்ற மனிதர்களுக்கு அதிலிருந்து எப்படி விடுபடலாம் என்பதற்காக நிறைய காரியங்கள் அவர்கள் செய்வதுண்டு, நிறைய இடங்களுக்கு போவதுண்டு, நிறைய காசுகள் செலவழிக்கின்றார்கள். எப்படி இருந்தாலும் அதிலிருந்து அவங்களுக்கு விடுபடுறதுக்கு, தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்காமல், அதிலிருந்து எந்த காரியங்கள் எப்படியெல்லாம் எவ்வித காரியங்கள் செஞ்சிட்டாவதும் அதிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கின்றார்கள். அந்த மனிதர்களுக்கு இன்றைய நாம் சொல்ல போகின்ற காரியம் மிக பிரயோஜனமாக வருகின்ற ஒரு காரியம்தான். நிறைய காரியங்கள் செஞ்சிட்டும் செய்வினை பிரச்சனைகள் மாறாமல் தவிக்கின்றவர்களுக்கு ஒரு சமாதானமாக, ஒரு நிம்மதியான ஒரு காரியம்தான். ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய தினசரி வாழ்க்கையிலே சலாமு யா அல்லாஹ் என்கின்ற பரிசுத்தமான நாமம், அவனுடைய பெயர், இறைவனான அல்லாஹுவினுடைய நாமம், அவனுடைய பெயர் யா சலாமு யா அல்லாஹ் என்கின்ற நாமம் ஒரு முஃமினான மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் தினசரி ஆத்மார்த்தமாக சொல்லி கொண்டு வந்தாலே இந்த செய்வினை பிரச்சனையிலிருந்து அவனுக்கு விடுபட முடியும். அதனால் வருகின்ற அந்த பாதிப்பிலிருந்து அவனுக்கு விடுபட முடியும். மனசுக்கு நிம்மதி வந்து சேர்கின்றது. அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய வாழ்க்கையிலே அந்த செய்வினையால் வருகின்ற பிரச்சனைகளிலிருந்தெல்லாம் அவனுக்கு ஒரு நிம்மதி, அவனுக்கு ஒரு விடுபட்டு நிம்மதி வந்து சேர்கின்றது. செய்வினை வந்துவிட்டால் அதனுடைய பாதிப்புகள், செய்வினுடைய லட்சணங்கள், நிறைய காரியங்கள் உண்டு. அதை பற்றி நாம் இன்னொரு வீடியோ நாம் போடுவோம் இன்ஷா அல்லாஹ். செய்வினை வந்தால் மனிதர்களுக்கு மனிதர்கள் அவங்களுக்கு சார்ந்த காரியங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகள், மனிதர்களுக்காகட்டும், அவங்களுடைய வீடு வாகனங்கள், அவங்க வளர்த்துகின்ற மிருகங்கள், அவங்களுடைய சொத்து வகைகள், மனிதர்கள் உடம்பாகவும், சமூகத்திலேயும், குடும்பத்திலேயும், தொழிலையும், எல்லாத்திலேயும் மனிதர்களுக்கு வருகின்ற காரியங்கள், அதனுடைய லட்சணங்கள், அதனுடைய பாதிப்புகள், அதனுடைய அடையாளங்கள், எவ்வித பிரச்சனைகள் எப்படியெல்லாம் வரும் என்பதை பற்றி ஒரு வீடியோ நாம் போடுவோம். அது நிறைய காரியங்கள், நிறைய அடையாளங்கள், நிறைய ரீதியிலுடைய அந்த செய்வினை ப்ராப்ளங்கள் வரலாம். இதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் போடுவோம். துர்மந்திரவாதங்களால், கெட்ட சக்திகளுடைய உதவியோடு, சாபக்கேடுகளால், துர்மந்திரங்களால் மனிதர்களுக்கு வர வைக்கின்ற பிரச்சனைகள், அதன் பாதிப்புகள், ஆபத்துகள் தான் செய்வினை என்பது. மனிதனை இல்லாமாக்கின்ற ஒரு காரியம்தான், மிக ஆபத்தான ஒரு காரியம்தான் செய்வினை என்பது. இந்த செய்வினையிலிருந்து விடுபட முஃமினான மனிதன் நாம் சொன்ன அந்த அல்லாஹ்வினுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வந்தாலே அவனுக்கு அதிலிருந்து விடுபட முடியும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.